மார்ச் மாதம் 2ஆம் தேதி வருகின்ற திங்கட்கிழமை மாசி மகம். இது பிரசித்தி பெற்ற அனைத்து முருகன் தலங்களிலும் இந்த மாசி மகம் திருவிழாவாக கோலாகலமாக நடைபெறும். அதுவும் சுவாமி மலையில் இந்த மாசி மகம் திருவிழா பிரசித்தி பெற்றதாக விளங்குகிறது. முருகப்பெருமான் தன்னுடைய அப்பன் சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உச்சரித்த நாள் இந்த மாசி மகம். இந்த புராணக்கதை நடந்த இடம் சுவாமிமலை. ஆகவேதான் நன்னாளில் சுவாமிமலை முருகனை மனதார ஒரு முறை நினைத்து வணங்கிக் கொள்வோம். அந்த முருகனின் அருளால் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் நிச்சயம் நல்லதே நடக்கும். இந்த மாசிமக திருநாளில் நாம் இறைவனிடம் வைக்க வேண்டிய வேண்டுதல்கள் எல்லாம் சீக்கிரம் பலிக்கும் என்பது நம்பிக்கை. அந்த வகையில் முருகப்பெருமானை வேண்டி நம்முடைய கஷ்டங்கள் தீர ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்ய போகின்றோம். அதாவது மாசி மக நாளான திங்கட்கிழமை மாலை பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்து விடுங்கள். முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூக்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். உங்களால் முடிந்த நெய்வேத்தியத்தை முருகனுக்கு வைத்து விடுங்கள். ஒரு சின்ன கிண்ணத்தில் சுக்கு எடுத்து முருகனது திருவுருவ படத்தில் வைத்து விடுங்கள். சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வமும் இல்லை, சுக்கிற்கு மிஞ்சின மருந்தும் இல்லை. அதுபோலத்தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டம் என்னும் நோக்கி இந்த சுக்கு மருந்தாக வரப்போகிறது. எப்படி தெரியுமா? முருகனது பாதத்தில் வைத்திருக்கும் சுக்கு துண்டை எடுத்து உள்ளங்கையில் வைத்து கொள்ளுங்கள். கொஞ்சம் சின்ன சுக்கு துண்டாக இருக்கட்டும், இல்லை என்றால் அந்த சுக்கை பொடி செய்து கூட எடுத்துக்கொள்ளலாம். ஒரு தாயத்துக்குள் போகும்படி இதனுடைய அளவு இருக்க வேண்டும். இந்த சுக்கை கையில் வைத்து கொண்டு ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா என்று 108 முறை சொல்ல வேண்டும். பிறகு அந்த சுக்கை அந்த கிண்ணத்திலேயே போட்டு கொஞ்சம் செவ்வரளி புஷ்பங்களால் அந்த சுக்கிற்கு அர்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்து முருகனுக்கும் பூஜை செய்து இந்த வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். பூஜை நிறைவடைந்தவுடன் ஒரு வெள்ளி தாயத்தில் இந்த சுக்கு போட்டு தாயத்தை மூடி ஒரு சிவப்பு நிற நூலில் கட்டி கழுத்திலோ கையிலோ அல்லது உங்கள் கை புஜங்களிலோ கட்டி கொண்டால் போதும். உங்களுடைய வாழ்க்கைக்கு அந்த சுப்பிரமணிய சுவாமி துணையாக வருவார். அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா அவர். உங்களுடைய வாழ்க்கையை சீர் செய்ய அந்த கந்த கடவுள் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த நல்ல நாளில் முருகப்பெருமானை வேண்டி இந்த பரிகாரத்தை செய்பவர்கள் யாரும் ஏமாற மாட்டீர்கள். நீங்கள் வேண்டியது பலிக்கவில்லையே என்று நிச்சயம் நீங்கள் யோசிக்காத அளவிற்கு உங்களுக்கான வரங்களை வாரி வாரி வழங்கக்கூடிய அற்புதம் நிச்சயம் நடக்கும். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.